ரொம்ப நாள் கழித்து நான் வந்து விலாக் எடுக்கிறேன். பட் இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான விலாக் பார்க்க போகிறோம். நான் வந்து அப்படியே ஈவினிங்லேருந்தே வந்து இந்த விலாக் எடுக்கலாம் அப்படின்னு வந்து பிளான் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக இது என்னை புஷ் பண்ணி இந்த விலாக் நான் எடுக்கலாம் டிசைட் பண்ணதுக்கு ரீசன் வந்து பார்த்திங்கன்னா, இன்றைக்கி வந்து அப்பா அம்மா வராங்க. சரி கொஞ்சம் ரெடி ஆகிட்டு இன்றைக்கி வந்து என்ன டின்னர் பிளான் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்ருக்கேன். ஏன்னா மாவே இல்லை. இட்லி அரிசி போய் வாங்கிட்டு வந்துட்டு மாவு ஊற வச்சுட்டு நைட் அரைப்பேன், இல்லைனா மார்னிங் அரைப்பேன். பட் இப்போ வந்து நம்ம நைட் அரைச்சி வச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், மார்னிங் கொஞ்சம் நல்லா புளிச்சிடும். ஏன்னா கொஞ்சம் கூட வெயிலே இல்லை. இன்றைக்கி எனக்கு ஒரு லாஸ்ட் 2 டேஸாக என்னன்னு தெரில, அப்படியே எனக்கு ஸ்வெட்டர் கொடுத்தா கூட நான் போட்டுப்பேன் போல இருக்குது. அந்த அளவுக்கு வந்து சில்லுன்னு இருக்குது. என்னால் வந்து குளிரை தாங்கவே முடியல. அந்த மாதிரி வந்து குளிராக இருக்குது. சரி அப்படியே அந்த குளிரில் உட்காந்துட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், கோசியாக தான் இருக்கும். ஆனால் நம்ம வந்து எந்த வேலையும் நடக்காது. ஸோ அதனால் எந்திரிச்சு தலையை வாரிட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு வேலையை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு. எனக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இப்படி சிக்கு எடுத்துகிட்டு இப்படி போயிட்டு வரதுக்கப்புறம் திருப்பி வந்து ஹேர் சிக்காயிரும். ஸோ அதனால் நான் வந்து என்ன பண்ணுறேன்னா, அந்த ஹேரை வந்து கொண்டை போட்டி தான் வச்சுருப்பேன். அப்படி இல்லைன்னா நல்லா டைட்டாக பின்னி விட்டுருங்க. அது வந்து உங்களுக்கு கயறவே கயலாது. நைட்டு ஃபுல்லாக அப்படி போட்டு வச்சுருந்தேன்னா கூட காலையில் எழுந்திரிச்சு நம்ம வந்து நல்லா கொஞ்சம் இது பண்ணிட்டு திருப்பி வாரிட்டு திருப்பி வந்து பின்னிடுறது. ஸோ இதுதான் நான் வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். இப்போ வந்து கடகடன் ரெடி ஆகிட்டு நம்மளோட ஈவினிங் ரொட்டீன் பார்க்கலாம். அண்ட் இந்த வ்ளாகில் மேக்ஸிமம் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் வந்து இன்க்ளூட் பண்ணலான்னு இருக்கேன். வாங்க பார்க்கலாம். அப்பா அம்மா 2 பேருக்குமே வந்து பார்த்திங்கன்னா சப்பாத்தின்னா ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் வந்து சப்பாத்தியே பண்ணிடலான்றது தான் அன்றைக்கி வந்து பிளான் பண்ணியிருந்தேன். சப்பாத்திக்கு வந்து மாவு பிசைஞ்சு வச்சாச்சு. இப்போ இதுக்கு வந்து நான் எம்டி சால்னா தான் பண்ண போகிறேன். வெங்காயம் தக்காளி போட்டு வெறும் எம்டி சால்னா. நான் குருமா ரெசிபி வந்து நிறைய தடவை காட்டியிருக்கேன். வெஜிடபிள்ஸ்லாம் வந்து போட்டு குக்கர்லேயே ஒரு 1 பாட் மாதிரி வந்து நான் பண்ணிடுவேன். அதே மாதிரி மெத்தடில் எனக்கு வந்து காய்கறிலாம் இல்லாமல் வெறும் வெங்காயம் தக்காளி மட்டும் போட்டு தேங்காய், சீரகம், சோம்பு, அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு கேஷ்யூஸ் வந்து ஊற வச்சு அரைச்சிப்பேன். இன்னும் கொஞ்சம் திக்னஸ்க்கு காய்கறிலாம் இல்லாதனால எனக்கு கொஞ்சம் பொட்டுக்கடலை கூட வந்து போட்டுக்கலாம். ஸோ அந்த ரெசிபி நான் வந்து நிறைய தடவை ஷேர் பண்ணியிருக்கேன். ஆனால் நான் டீட்டெயிலெல்லாம் வந்து ஷேர் பண்ணல. ஸோ சப்பாத்தி மாவு வந்து எவ்வளோக்கு எவ்வளோ ஏர்லியாக நீங்கள் வந்து பிசைஞ்சு வைக்க முடியும் பிசைஞ்சு வச்சிட்டிங்க அப்படின்னா நமக்கு அது ஊற 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 சப்பாத்தி வந்து நல்லா சாஃப்டாக வரும். இப்போ டைம் வந்து பார்த்திங்கன்னா 6 மணி தான் ஆகுது. நான் எப்படியும் வந்து பிசைஞ்சு வச்சுட்டேன். ஸோ நைட்டுக்கு வந்து போடுறப்ப இது வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும். சால்னாக்கு தேவையானதெல்லாம் வந்து இங்கே ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஸோ காய்கறிலாம் எதுவும் இல்லை, வெங்காயம் தக்காளி மட்டும்தான் இருக்குது அப்படின்னா இது வந்து டக்குன்னு ப்ரிப்பேர் பண்ணிடலாம். இதுக்கு வந்து கொஞ்சம் ரிச்னஸ்க்காக கேஷ்யூஸ் வந்து ஊற வச்சுக்கோங்க. அதோடையே நான் வந்து கசகசாவும் போட்டுடுறேன். ஏன்னா அதை ரெண்டும் சேர்த்து தான் வந்து எப்படி இருந்தாலும் அரைக்க போகிறோம். ஆனால் சேர்த்து வந்து ஊற வச்சிடலாம் அப்படின்ட்டு. ஒரு 5லேருந்து 6 வெங்காயம் வந்து எடுத்துக்கலாம். ஒரு 2, 3 தக்காளி கொஞ்சம் பெரிய சைஸாகவே வந்து எடுத்துக்கோங்க. இது நம்ம காய்கறியெல்லாம் போட மாட்டோம் அப்படிங்கிறனால கொஞ்சம் நிறையா வெங்காயம் தக்காளி சேர்த்தா நல்லாயிருக்கும். அது எல்லாத்தையும் நம்ம வந்து ஸ்லைசஸாவோ இல்லை பொடியாவோ உங்களுக்கு எப்படி வேணும்னாலும் நீங்கள் வந்து கட் பண்ணிக்கலாம். பூண்டு வந்து நிறைய நான் வந்து சேர்த்துப்பேன். ஸோ பூண்டு வந்து உங்களுக்கு எவ்வளோ பிடிக்குமோ அவ்வளோ நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு விழுதுக்கு. ஸோ இந்த மாதிரி ஸ்லைசஸாக கட் பண்ணிங்கன்னா சால்னாக்கு வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஸோ அதே மாதிரி ஸ்லைசஸாக தான் நான் வந்து தக்காளியும் கட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து அரைக்கிறதுக்கு நம்ம வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் தேங்காய் பத்தையாக வந்து நீங்கள் நறுக்கிக்கலாம், இல்லை துருவுனது வந்து சேர்த்துக்கோங்க. அதோடு வந்து கொஞ்சம் சோம்பு, சீரகம் வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம். பட் சீரகம் சேர்த்தா நமக்கு வந்து கொஞ்சம் கூட்டு ஃப்ளேவர் வந்துடும். அதனால் நான் வந்து சோம்பு சேர்த்துப்பேன். அப்புறம் கொஞ்சம் திக்னஸ்க்கு நம்ம கொஞ்சம் பொட்டுக்கடலை, அப்புறம் நம்ம ஊற வச்சுருந்தா கேஷ்யூஸும் கசகசாவும் அதோடய வந்து சேர்த்துட்டோம். இந்த அரைச்ச விழுதை நம்ம வந்து கொஞ்சம் குக்கரில் பார்த்திங்கன்னா பட்டை, அதுக்கப்புறம் பிரிஞ்சலை, கொஞ்சம் லவங்கம், ஏலக்காய் போட்டுட்டு வெங்காயம் ஸ்லைசஸாக நறுக்குன்னு அதை நல்லா வந்து வதக்கிட்டு அதோட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போட்டு வதக்கி தக்காளியும் போட்டு நல்லா வதக்கிட்டு மஞ்சள் தூள், மிளகாய், தனியா, கரம் மசாலா அவ்வளோதான். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு அது கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம அரைச்ச விழுதை சேர்த்துட்டு ஒரு 3 விசில் வந்ததுக்கப்புறம் குக் பண்ணி எடுத்திங்கன்னா சூப்பரான சால்னா வந்து ரெடி ஆகிடும். ஃபைனலாக கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு இறக்கிக்கலாம்.
நைட்டே வந்து நான் 4 மணி போலேயே இட்லி அரிசி வாங்கிட்டு வந்து ஊற வச்சு அரைச்சாச்சு. ஸோ நைட்டு இப்படி தான் அந்த டே வந்து போச்சு. அப்புறம் அப்பா அம்மா வந்த நெக்ஸ்ட் டே நான் வ்ளாக் கண்டினியூ பண்ணுறேன். நேற்றே வந்தாச்சு, ஆனால் நான் வந்து இன்றைக்கி தான் வீடியோ எடுக்கிறேன். ஸோ இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து அங்கே சரண்யா வீட்டுக்கு கிளம்புறாங்க. போயிட்டு திருப்பி லஞ்சுக்கு இங்கே வந்துடுவாங்க. இங்கே பாருங்கள், எங்கள் வீட்டு ஃபங்க்ஷனுக்கு நாங்கள் புடவை எடுத்துட்டோம். எங்கேருந்து எடுத்துருக்கோன்னா இருடி செல்லம். ஸோ ஃபஸ்ட் டைம் வந்து நான் கிருத்திகா பொட்டிக்லேருந்து வந்து எடுத்திருக்கேன். ரெஸ்டாரண்ட் வித் ப்ரௌனா அது. ஆமாம், ரெஸ்டாரண்ட் வித் ஒரு ப்ரௌன் தான் அது. ஆக்சுவலாக எனக்கு இது வந்து ரொம்ப பிடிக்கும். எனக்கு, லாவண்யாக்கு, வேணுக்கு 3 பேருக்கும் நாங்கள் வந்து செட் சாரி மாதிரி எடுத்துக்கிட்டோம். நான் வந்து அவங்க ஃபோட்டோவில் இது வந்து காட்டியிருந்தாங்க. இந்த இடத்துல வந்து இன்னொரு இலகம் டிசைன் மாதிரி வந்து இருந்தது. பட் அது வந்து கொஞ்சம் லேட் ஆகும். நாங்கள் வந்து அதே தான், இது சேம் பாடி டிசைன் தான். பட் இந்த கொடி டிசைன் வந்து போச்சா, சரி எனக்கு வந்து அந்த பாடி டிசைன் தான் எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ இதில் வந்து இந்த பொடி கட்டம் இருக்குது பார்த்தீங்களா, அது ரொம்ப அழகாக இருந்தது. நல்லா நீங்கள் அயன் பண்ணி கட்டினீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ இந்த சாரீ வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் எப்படி நினச்சேனோ அதே மாதிரி தான் இருக்குது. இப்போ ஏதாவது ஒரு ஃபெஸ்டிவல் இல்லாட்டி இப்போ ஃபங்க்ஷன் அப்படின்னா கட்டினா உங்களுக்கு இந்த லைட்ஸில் ரொம்ப அழகாக, இது வந்து ரொம்ப ட்ரெடிஷ்னலான ஒரு காம்போவும். ட்ரெடிஷ்னலாக இருக்கிற இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து இந்த மாதிரி சாரீ ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ மூலமாக கிருத்திகாவுக்கு நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். எனக்கு என்ன சேஷ்டா உனக்கு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, இது கொஞ்ச நாள் கழிச்சு அம்மாவோட பர்த்டே அன்றைக்கி கண்டினியூஸாக நான் வந்து ப்ளாக் எடுக்கலை. பட் ரேண்டமான டேஸ் வந்து அப்படியே பைலப் பண்ணி கொடுத்துருக்கோம். நானும் சரண்யாவும் காலையிலே வந்து கிளம்பிட்டோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். நாங்கள் வந்து மார்னிங் கிளம்பி அம்மா வீட்டுக்கு வந்துட்டோம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா January 22 அம்மாவோட 60th பர்த்டே முடிஞ்சு 61st வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ஆல்ரெடி நான் உங்களுக்கு வந்து ஷாப்பிங் வீடியோலேயே எல்லாமே வந்து சொல்லியிருக்கேன். ஸோ எங்களால் முடிஞ்சது எல்லாம் அம்மாவுக்கு வச்சு கொடுத்துட்டு ஆசீர்வாதம் வாங்கிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து வந்திருக்கோம். நாங்கள் வந்துட்டு ரொம்ப டைம்லாம் இல்லை, கிளம்பிடணும். ஏன்னா தச்சுவை வந்து நாங்கள் விட்டுட்டு ஸ்கூலுக்கு போயிருக்கான், அவனுக்கு எக்ஸாம் நடக்குது. ஸோ அவளோட நேபர், அவளோட ஃப்ரெண்டு தான், அவன் வந்து பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டா. பட் இருந்தாலுமே நம்ம வந்து போனோம் அவங்க வீட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி. அதனால் வந்து அம்மா லஞ்ச் வந்து ஸ்பெஷலாக வந்து ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. சாப்பிட்டுட்டு நாங்கள் வந்து ஒரு 2 மணி போல் வந்து கிளம்பிடுவோம். 60th பர்த்டே அப்படின்னாலுமே வந்து 2 பேர்கிட்டையும் ஆசீர்வாதம் வாங்குறப்ப நம்ம வந்து தம்பதியாக தான் வந்து 2 பேருக்கும் வச்சு கொடுத்து வாங்கணும். அதனால் அப்பாவுக்கும் வந்து ஷர்ட்டும், அப்பாவுக்கு வந்து வாட்ச் வாங்கி கொடுக்கணும் அப்படின்ட்டு ரொம்ப நாளாக சொன்னால நான் வந்து ஸ்மார்ட் வாட்ச் வந்து வாங்கியிருந்தேன். அம்மாவுக்கும் வந்து வாட்ச் வாங்கியிருந்தோம். ஸோ ஒரு பேங்கிள் டிசைனில் வந்து ஒரு வாட்ச் அவங்க கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால் அதுவும் வந்து வாங்கியிருந்தோம். ஒருத்தர் அமுக்கிட்டு இருக்கா பாருங்க. நிறைய அப்கிரேட்லாம் பண்ணியிருக்காங்க வீட்டில். இப்போ இதை பார்த்த மாதிரி ஆச்சு. அப்கிரேட் பண்ணதெல்லாம் பார்த்த மாதிரி ஆச்சு. அம்மாவை பார்த்த மாதிரி ஆச்சு. அப்படியே புது வீடு மாதிரி பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. ரொம்ப நல்லா இருக்குது, பாசிட்டிவாக. அப்படியே நல்ல ஒரு பிரைட் பச்சை கிளி க்ரீன், பேரட் க்ரீன், பேரட் கிளி க்ரீன். எல்லாத்தையும் ரெடி பண்ணி. ஆமாம், சரண்யா வந்து அம்மாவுக்கு இந்த வாட்ச் வாங்கினா. ஸோ நான் வந்து இந்த அப்பாவுக்கு இந்த வாட்ச் வாங்கினேன். ஸோ அந்த மாதிரி எல்லாமே நாங்கள் ஷேர் பண்ணியிருக்கோம். அப்பாவுக்கு வந்து ஷர்ட், ஆமாம், அம்மாவுக்கு இந்த சாரி. இதுதான் நாங்கள் செலக்ட் பண்ணோம். இதுவும் நான் வீடியோவில் காட்டியிருப்பேன்னு நினைக்கிறேன். அப்புறமா காமிப்பேன். ஆமாம், அந்த பார்டர் கலரில் இந்த ஷர்ட். ஆமாம், அது வந்து லக்கிலே அமைஞ்சிடுச்சு. தெரியல, அந்த மாதிரி சூஸ் பண்ணி நம்ம எடுக்கல. ஆமாம், ஆனால் அது அப்புறமா தான் எடுத்தோம். அதுக்கப்புறம் இது அப்பாவுக்கு பிடிச்சிருந்ததுன்னு எடுத்தோம். கடைசியில் பார்த்தா அந்த பார்டர் கலருக்கு இது அப்படியே செட் ஆகிடுச்சு. அப்படியே எல்லோரும் வந்து சேர்ந்து இது அப்பா அம்மாவுக்கு வந்து வச்சு கொடுத்தோம். ஸோ இது வந்து ஒரு சின்ன ஹாப்பினஸ் தான். பட் அவங்களோட ஸ்பெஷல் டே அன்றைக்கி நம்ம வந்து அவங்கள செலிப்ரேட் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு இன்னும் அது வந்து சந்தோஷம் கொடுக்கும். ஸோ இது எல்லாமே வந்து நம்ம அன்றைக்கி நாள் வந்து மிஸ் பண்ணாமல் அதை வந்து பண்ணிடணும் அப்படின்ட்டு தான். ஸோ அது வந்து ஒரு வீக் டே தான் இருந்தாலுமே நாங்கள் அதுக்கேற்ற மாதிரி எல்லாம் வந்து பிளான் பண்ணிட்டு காலையிலே கிளம்பி வந்து அதை வந்து செஞ்சுட்டு போனது எங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு திருப்தியாக இருந்தது. அவங்களுக்குமே வந்து ஒரு ஹாப்பியாக இருந்தது.
அப்படியே இந்த vlog வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு ரேண்டமான டே அன்றைக்கி நான் வந்து எடுக்கிறேன். ஸோ இங்கே ஃபஸ்ட்டு வந்து நான் ஸ்பெகட்டிக்கு தக்காளி வந்து பிளான்ச் பண்ணுறதுக்கு ஒரு சாஸ் பாட்டில் வந்து ஒரு 7லேருந்து 8 தக்காளி நம்ம வந்து போட்டு பிளான்ச் பண்ணலாம். இன்றைக்கி வந்து ரொம்ப ஸ்பெஷலான ஒரு லன்ச் பண்ணலாம் அப்படின்ட்டு ப்ராக்கோலி சூப், அதுக்கு தேவையான வெங்காயம், பூண்டு, கொத்தமல்லி எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் பாதாம் ஒரு 15லேருந்து 16 பாதாம், அப்புறம் ப்ராக்கோலி வந்து வாஷ் பண்ணி ஒரு பேசனில் வந்து எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இது வந்து ரொம்ப சிம்பிள் தான், பட் ரொம்ப ஹைலி நியூட்ரிஷியஸ் அண்ட் ஹெல்தி. இது வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படியே ரெஸ்டாரண்ட் ஸ்டைல்லையே வந்து பார்த்திங்கன்னா அந்த டேஸ்ட் வந்து வந்திருந்தது. இதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம கொஞ்சம் திங்ஸ்லாம் வந்து சாட்டே பண்ண போகிறோம், கொஞ்சம் இன்க்ரீடியன்ட்ஸ்லாம். அதுக்கு வந்து ஒரு பாட்லேயோ ஏதோ ஒரு கடாயிலையோ எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அப்புறம் நிறைய பூண்டு வந்து சேர்த்துக்கோங்க. அந்த ஃப்ளேவர் வந்து இதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அதை வந்து சேர்த்துட்டு நல்லா அந்த எண்ணெயில் வந்து கொஞ்சம் நேரம் வதக்கிட்டு, இது கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா நம்ம வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த வெங்காயம் வந்து சேர்த்துடலாம். இப்போ இது வந்து உங்களுக்கு எத்தனை பேருக்கு நீங்கள் சர்வ் பண்ண போகிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நான் சொன்ன இன்க்ரீடியன்ஸோட குவான்டிட்டியை வந்து நீங்கள் ஜாஸ்தி பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் ஒரு 5 பேருக்கு ஒரு பவுல் கிட்ட, ஒரு சின்ன பவுல் கிட்ட வர மாதிரி வந்து இருந்தது. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா அதில் வந்து கொஞ்சம் சூடாக தண்ணி வந்து ஊற்றிக்கோங்க. என் கை வந்து சுளுக்கி இருந்தது, அதனால தான் நான் அப்படி பிடிச்சிட்ருக்கேன் கெட்டில். ஸோ தண்ணி வந்து கொஞ்சம் நிறையா சேர்த்துக்கோங்க. பிகாஸ் இந்த ஸ்டாக் நமக்கு வந்து ரொம்ப தேவை. அதனால் தண்ணி நிறையா சேர்த்துக்கோங்க. அதுலேயே நம்ம வந்து ரேண்டமாக ஸ்லைஸ் பண்ணி வச்ச பாதாம் வந்து சேர்த்துட்டு நம்ம ப்ராக்கோலியும் கொதி வரும்போது வந்து சேர்க்கணும். கொதி வரும்போது சேர்த்து கொஞ்சம் கொதி வந்ததுக்கப்புறம் மூடி வச்சுருங்க. ஒரு 5 to 7 minutes இது வந்து ப்ராக்கோலி நல்லா சாஃப்ட் ஆகிற வரைக்கும் இது வந்து குக் ஆகட்டும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெகட்டி பாயில் பண்ண போகிறோம். இன்றைக்கி தான் நெஸ்டேஷியாலேருந்து இந்த பாட் வந்து வந்திருந்தது. எனக்கு அன்றைக்கி ரொம்ப பர்ஃபெக்டாக இருந்தது ஸ்பெகட்டிக்கு இது பாயில் பண்ணுறதுக்கு. இது வந்து 4500 ml பாட்டு. ஸோ இந்த மாதிரி போரோசிலிகேட் கிளாஸ் நீங்கள் வந்து வாங்குறீங்க அப்படின்னா நீங்கள் பயம் இல்லாமல் வந்து இதில் குக் பண்ணலாம். ஃபஸ்ட்டு பார்க்குறப்ப நமக்கு கொஞ்சம் பயமாக இருக்கும். ஹேண்ட்லிங் தான் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். பட் ஒன்ஸ் குக் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அதனால் பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும். ரொம்ப ரிலாக்ஸிங்காக இருக்கிற மாதிரி வந்து இருந்தது. நான் வந்து நிறையா தண்ணி சேர்த்துட்டேன். தண்ணி நல்லா வந்து கொதி வரும்போது நம்ம ஸ்பெகட்டியை போட்டுட்டு இது வந்து ஒரு 10 to 12 minutes வந்து வேகணும். ஸோ அதனால் நான் அதில் வந்து வச்சுட்டேன். இப்போ நம்ம சூப்புக்கு வந்து ரெடி பண்ணி வச்சிருந்தோம் இல்லையா, வதக்குனது அப்புறம் அதோட ஸ்டாக் ரெண்டுமே நல்லா ஆற வச்சுருங்க. ரூம் டெம்பரேச்சர் வர வரைக்கும் ஆற வச்சதுக்கப்புறமா இதை வந்து நல்லா ஃபைனாக கிரைண்ட் பண்ணுற ஒரு மிக்ஸி ஜார் வந்து எடுத்துக்கோங்க. அதில் போட்டு கொஞ்சமாக அந்த ஸ்டாக் தண்ணி ஊற்றியே இதை வந்து நம்ம கிரைண்ட் பண்ண போகிறோம். நல்ல ஃபைன் பேஸ்ட் மாதிரி வந்து இந்த மிக்ஸி ஜாரில் அரைஞ்சிடும். ஸோ அதனால் நான் வந்து இந்த பிளெண்டர் தான் வந்து எடுத்திருக்கேன். இது வந்து அகரோட பிளெண்டர். இதோட லிங்க் வந்து நான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் டேக் பண்ணுறேன், நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க. ஜூஸு இந்த மாதிரி ஃபைனாக ஏதாவது நீங்கள் வந்து கிரைண்ட் பண்ணணுன்னா இது வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். இப்போ நான் இதை வந்து நல்லா கொஞ்சம் ஸ்டாக் ஊற்றி அரைச்சிட்டேன். அந்த கன்சிஸ்டன்சி நம்ம வந்து பார்த்துக்கணும். ரொம்ப திக்காகிடுச்சுன்னா சட்னி மாதிரி வந்து ஆகிடும். இப்போ நான் அரைக்கிறப்போ இந்த கன்சிஸ்டன்சியில் இருந்தது. இதை நம்ம இன்னும் கொஞ்சம் கொதிக்க விட போகிறோம். கொதிக்கிறப்போ அது வந்து இன்னும் கொஞ்சம் திக்காகும். அதனால் அந்த ஸ்டாக்கே நான் வந்து கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். அந்த ஸ்டாக் தான் இதுக்கு வந்து நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். ஸோ அதனால் அந்த தண்ணியை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க, கொட்டிடாதீங்க. இப்போ நான் இதில் வந்து கொஞ்சம் உப்பு அப்புறம் பெப்பர் பவுடர் போடுறேன். இது அப்பப்போ நீங்கள் வந்து பார்த்து அந்த கன்சிஸ்டன்சி மேட்ச் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி சால்ட் அண்ட் பெப்பர் வந்து ஆட் பண்ணிக்கணும். அவ்வளோதான். இது ரொம்ப சிம்பிளான ஒரு ப்ரிப்ரேஷன் தான், பட் டேஸ்ட் வந்து ரொம்ப அல்டிமேட்டாக இருக்கும். இது வந்து நான் ஸ்பெகட்டி சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 1 hour முன்னாடியே வந்து ஃபஸ்ட்டு இது தான் ரெடி பண்ணேன். இதை கொடுத்துட்டேன். அதுக்கப்புறமா சூடாக அது வந்து சாப்பிட்டா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுனால இப்போ நான் வந்து கொஞ்சம் கொதி வந்ததுக்கப்புறமா இன்னும் கொஞ்சம் திக்காகும். அதுக்கேற்ற மாதிரி அந்த தண்ணி ஊற்றி அந்த கன்சிஸ்டன்சி மேட்ச் பண்ணணும். ஃபைனலாக நமக்கு வந்து ரொம்ப திக்காகவும் இல்லாமல் இந்த மாதிரி ஃப்ளோயியான ஒரு சூப் கன்சிஸ்டன்சியில் வந்து இருக்கணும். நம்மளோட சூப் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து நம்ம அப்படியே சுட சுட சர்வ் பண்ணோம் அப்படின்னா அவ்வளோ நல்லா இருந்தது. அந்த காரத்துக்கு, அந்த கார்லிக் ஃப்ளேவருக்கு, அந்த ப்ராக்கோலியோட அந்த க்ரீனிஷ் அந்த ஒரு ஃப்ளேவருக்கு. இதை வந்து நான் ஆஃப் பண்ணிட்டேன் பாருங்கள். பட் அது செராமிக் பாட்டுன்றனால அப்படியே கொதிச்சுட்டே இருந்தது அந்த சூப்பு. ஃபஸ்ட் நான் அது வந்து நிக்கிலுக்கு தான் கொடுத்தேன். சர்வ் பண்ணுறப்பையும் மேலே வந்து கொஞ்சம் பெப்பர் பவுடர் போட்டுக்கலாம். ஸோ இதில் வந்து கொஞ்சம் நீங்கள் ஃப்ரெஷ் க்ரீம் இருந்துச்சுன்னா மேலே வந்து கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். எக்ஸாக்ட் உங்களுக்கு வந்து அப்படியே ரெஸ்டாரண்ட்டில் சர்வ் பண்ணுற மாதிரியே வந்து இருக்கும். கண்டிப்பாக இந்த சூப் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு அதெல்லாம் கொஞ்சம் ரிலாக்ஸாக குடிச்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நான் வந்து ஸ்பெகட்டி பண்ணேன். அதுக்கு வந்து ஒரு நல்ல அகலமான ஒரு பேன் மாதிரி வந்து எடுத்துக்கிட்டேன். மிக்ஸ் பண்ணுறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்குன்றனால. ஸோ நானே ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் வந்து ஸ்பெகட்டி ட்ரை பண்ணுறேன். அதனால் எனக்கே வந்து கொஞ்சம் நர்வஸாக தான் வந்து இருந்தது. பட் டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. இதோட ப்ரிப்ரேஷன் வந்து சிமிலர் டு பாஸ்தா சாஸ் மாதிரி தான். பட் இதில் வந்து கொஞ்சம் வெங்காயம், தக்காளி எல்லாம் கொஞ்சம் வதக்கியும் வந்து போட்டிருந்தேன். இது வந்து ஒரு யூடியூப் வீடியோ பார்த்து தான் நான் இந்த ரெசிபி வந்து பண்ணியிருந்தேன். ஸோ இதுக்கு ஃபஸ்ட்டு வந்து ஒரு பேனில் கொஞ்சம் எண்ணெயும் பட்டரும் போட்டு நல்லா வந்து இது பண்ணதுக்கப்புறமா சூடானதுக்கப்புறமா கார்லிக் போட்டு சாட்டே பண்ணிக்கலாம்.
இந்த மாதிரி பாஸ்தா ஸ்பெகட்டிக்கெல்லாம் முக்கியமான ஃப்ளேவர் கொடுக்குறதே வந்து கார்லிக் தான். அது எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் வந்து சேர்த்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வந்து அந்த ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ கார்லிக் சேர்த்துட்டு அது கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா வெங்காயம் தக்காளியும் சேர்த்து நல்லா வந்து வதக்கிட்டேன். இப்போ இதில் வந்து கொஞ்சம் சில்லி ஃப்ளேக்ஸ் கொஞ்சம் பெப்பர் பவுடர் போட்டு நம்ம வந்து வதக்கிக்கலாம். காரத்துக்கு வந்து நம்ம வெறும் சில்லி ஃப்ளேக்ஸ் அண்ட் பெப்பர் பவுடர் தான். இட்டாலியன் சீசனிங் நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம், ஆரிகானோ சேர்த்துக்கலாம். அந்த மாதிரி உங்கள்கிட்ட என்னென்ன அந்த சீசனிங்லாம் வச்சுருக்கீங்களோ ஹர்ப்ஸு அதெல்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் நீங்கள் சேர்த்துக்கிட்டிங்கன்னா நல்லா கமகமன்னு வாசனையாக இருக்கும். ஸோ இதில் வந்து நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ப்ராக்கலியும் மஷ்ரூம் இருந்ததுனால அதையும் வந்து கொஞ்சம் சேர்த்துக்கிட்டேன். ஸோ நல்லாயிருக்கும், கொஞ்சம் நம்ம ப்ரோட்டீன் இது ரிச்சாக இருக்குமேன்றதுனால கொஞ்சம் மஷ்ரூம்ஸும் நான் வந்து சேர்த்துக்கிட்டேன். அந்த காய்கறிலாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம பிளான்ச் பண்ணி அரைச்சி ஆற வச்ச இந்த டொமேட்டோ பியூரியை வந்து சேர்த்துக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து பியூரி ரெடி பண்ணி வச்சிட்டோன்னா நல்லா வந்து ஆறிடும். அதை அரைச்சி நம்ம வந்து ரெடியாக வச்சுக்கலாம். ஸோ இப்போ இது வந்து சேர்த்துட்டு இதோட கொஞ்சம் பச்சை வாசனைலாம் போனதுக்கப்புறமா நான் இன்னும் கொஞ்சம் சில்லி ஃப்ளேக்ஸு கொஞ்சம் சீசனிங்லாம் டேஸ்ட் பார்த்துட்டு உப்பு அதெல்லாம் வந்து சேர்த்துட்டேன். ஸோ அவ்வளோதான், நம்மளோட அந்த பேஸ் சாஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த சாஸை வந்து நீங்கள் பாஸ்தாக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இதே சாஸ் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நான் வந்து நம்ம ஸ்பெகட்டி வந்து பாயில் பண்ணி ஆற வச்சுருக்கேன். அது வந்து ஒட்டிக்காமல் இருக்கிறதுக்கு அதில் கொஞ்சம் எண்ணெய் போட்டு நல்லா அப்படியே பிரித்து விட்டிங்கன்னா இந்த மாதிரி வந்து நல்லா ஒட்டிக்காமல் நல்லா இதுவாக இருக்கும். இதை போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிட்டோன்னா நம்மளோட சூப்பரான ஸ்பெகட்டி வந்து ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இதில் வந்து புதுசாக 2 ரெசிபி வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன் ஃபர்ஸ்ட் டைமு. இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்றதை வந்து சொல்லுங்கள். ரேண்டமான டேஸ் தான், பட் பைலப் பண்ணி ஹோப் உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்டிங்காக அந்த வீடியோ கன்வே பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.